Hello everyone, this is from Malayarivi channel. Hi friends, welcome back to our YouTube channel. என்னடா அந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? ஆமாம், கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன் என்னோடய ஒர்க் இஷ்யூஸ்னால. ஸோ நோ ப்ராப்ளம், ஐ எம் பேக். ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் கரண்ட்டாக அடிக்கடி வந்துட்டு இருக்க வீடியோஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன், அதாவது அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். என்ன மாதிரியான வீடியோஸ் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NMMS அப்படின்ற எக்ஸாமோட அப்டேட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அந்த எக்ஸாமுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரப்போகிற முக்கால்வாசி வீடியோஸ் அதை பற்றினதாக தான் இருக்கும். அது மட்டும் போட்டால் எப்படி? மற்றவங்க எல்லாருமே நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃபேமிலிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் சரி நம்ம கதைகளை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே அந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள், தகவல்கள், வாழ்க்கையில் என்னப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட வாழ்க்கையில் இப்படி நல்லா இருக்குல்லப்பா, இதெல்லாம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்துட்டேன். ஓகே, ஸ்டே டியூன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ மாணவ கண்மணிகளே, முக்கியமாக இதுவரை யாரும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக ஆகலாம். இந்த கதையோட கதாநாயகன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்குமா. ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்ட்ரஸ் யாராக இருந்தாலும் சரி, இவரை பிடிக்கும். அப்படி என்ன இவர் சின்ன வயசில் பண்ணார் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறப்ப கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்பேன். இந்த போர்டு க்ளீன் பண்ணுறது, சாக் பீஸ் இருக்கான்னு பார்த்து போய் ஆஃபீஸ் ரூமில் போய் சாக் பீஸ்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது, டீச்சரோட டெஸ்க் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது, நீட்டாக வைக்கிறது, கிளாஸ் நீட்டாக இருக்கா அப்படின்னு கண்காணிக்கிறது, இந்த மாதிரி சிறு சிறு வேலைகளை அவராக தானாக முன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது எல்லா டீச்சர்ஸ்க்கும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவர் ரோல் மாடலாக இருந்திருக்காரு அவர் படிக்கிற அந்த ஸ்கூலில். இது மாதிரி நல்லா தான் நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மாவும் அவரை நினச்சி ரொம்ப பெருமையாக இருந்திருக்காங்க. அண்ட் ஒரு சர்டன் ஒரு நாளில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஸ்கூலில் ஒரு தீ விபத்து நடந்திருக்கு. தீ விபத்து நடந்த அன்னைக்கு ஐயோ கிளின் முன்னாடி உட்காந்துருப்பானே, அவனுக்கு என்ன ஆச்சோன்ட்டு எல்லோரும் பார்த்துட்டே போய் வராங்க. வந்து பார்த்தா தெரியுது, அவரை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றியெல்லாம். அந்த காலத்தில் ஆம்புலன்ஸ் இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரியலை. பட் கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஆட்டோவோ ரிக்ஷாவோ எதுலேயோ வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. அவர் சேர்த்ததுன்னே நிறைய அறுவை சிகிச்சை அப்படி இப்படின்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர்ஸு. உயிர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா என்னன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு ஆச்சாக்க பூச்சக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து கிளெனனோட அம்மாட்டுக்கு சொல்கிறாங்க. அப்போ கிளெனனும் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு அடுத்த யாரோ உள்ளே போகிறதுக்காண்டி அவரையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க, இவர் பிழைக்கிறது கஷ்டம்தான், பிழைச்சாலுமே அவரோட வாழ்நாளெல்லாம் இப்படியே இருந்து கழிக்கிறது வேஸ்ட்டு, அதுக்கு இறந்துடுறதே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கிளெனனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்ன இவர் இப்படி நம்மளை இப்படி சொல்லிட்டாரு, நம்ம எவ்வளோ குட் பாயாக இருந்திருக்கோம், நம்ம அம்மா சொல்கிற மாதிரி தானே எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு. அப்போ அவர் காது வழியாக போன இந்த நியூஸு அவர் ஒரு மன உறுதியாக, இந்த டாக்டருக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக எழுந்து தவந்து நடந்து ஓடணும், நம்ம கால் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றது தானே சொல்கிறாரு, நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கி காமிக்கணும், நம்மளால் அது முடியும் கிளென், உன்னால் முடியும் அப்படின்ட்டு அவருக்குள்ளே சொல்லிக்கிட்டு மயக்கிட்டாரான். இதே அவருக்கு எப்போ ஞாபகம் இருக்குன்னா, இவர் டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இதே அவர் வாயால் முணமுணுத்துட்டே இருந்திருக்காரு. அது அவங்க அம்மாவும் கவனிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா அவரை வீல் சேரில் தான் வச்சு தள்ளிட்டு கொண்டு போயிடறாங்க. வீல் சேரை வச்சு தள்ளிட்டு கொண்டு போகிறப்ப தான் அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை, ஈவன் ரெஸ்ட் ரூம், அதாவது பாத்ரூமுக்கு கூட போய் நம்மளால் போக முடியலை, அம்மா தான் நம்மளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது, இந்த சூழ்நிலை மாறணும்னு அவர் விடாமுயற்சியாக தினைக்கும் காலில் என்னென்னா ஆயில் இருக்குல்ல அதை தடவுவார். அதுக்கப்புறம் தவக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செவுத்தை பிடிச்சி சேரை பிடிச்சி எப்படி இந்த சிறு குழந்தைகள் நடக்கிறதுக்கு தயார் பண்ணுவாங்களோ அது மாதிரி அவர். ஆனால் அவர் கொஞ்சம் ஏஜ்டு ஆகி
இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. சரி, நடக்க ஆரம்பிச்சிருக்காரு, பையன் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் லைட்டாக ஓட ஆரம்பிச்சிருக்காரு, அப்புறம் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆனதுக்கப்புறம் தான் அவர் ஸ்கூலுக்கே காலடி எடுத்து வச்சுருக்காரு. அங்கே இருக்க டீச்சர்ஸ், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னப்பா என்ன மனுஷன்டா இவன், கால் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இவன் பார்த்தா ஓடிட்டு திரியிறானே இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. சும்மாவே நம்ம தலை குதிப்பார். இதில் பாராட்டு எல்லாம் பெற்ற உடனே செம்ம ஜாலியாகி, அப்போ நம்மளால் இன்னும் நல்லா ஓட்டப்பந்தயத்துலலாம் ஓட முடியும் அப்படின்ட்டு ஓட்டப்பந்தயம் அவங்க காலேஜில் கல்ச்சுரல்ஸோ இல்லை காலேஜில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட்டப்பந்தயம் ஓடி இருக்காரு. இந்த மனுஷன் ஜெயிச்சிட்டே இருக்காரு. என்னத்தெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேயே அதிவேக ஓட்டக்காரன் அப்படின்ற ஒரு வரலாறு சாதனையை வந்து தலைவர் படைச்சிருக்காரு. வரலாறுன்ற இடத்துல எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. வரலாற்று சாதனை படைத்திருக்காரு. ஸோ இன்றைக்குமே அவரோட சாதனை வந்து ரொம்ப பெருசு. என்னதான் உசேன் போல்ட் வந்து இப்படின்றதுக்குள்ளே 100 மீட்டர் ஓடி முடிச்சிருந்தாலுமே, கிளென் பொறுத்த வரைக்கும் அவரோட கால் எல்லாமே அந்த எரிஞ்ச நிலையிலையுமே அதை வந்து உயிர் பெற வச்சு, அவர் உயிரோடு இருந்தனால அதை உயிர் பெற்று வச்சு செம்ம வேகமாக ஓடி இந்த சாதனையை இது பண்ணியிருக்கார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. இதெல்லாமே எதுலேருந்து படித்து சொல்கிறேன் அப்படின்னா, வெற்றி மாலை சூட சுய முன்னேற்ற சிந்தனை அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை சூப்பராக இருக்குது. அந்த புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நான் படித்து சொல்கிறேன். இது ஃபஸ்ட் கதையாக இருந்தனால சரி பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நம்ம நிறையா பேர் ஸ்கூல்லலாம் நிறையா படிச்சுட்டு வந்திருப்போம்ல, ஸ்கூல் முடித்தா தானே எல்லாமே பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஃபஸ்ட் பெஞ்சஸாகவும் இருந்திருப்பாங்க சில பேர். அவங்களுக்காண்டி இந்த கதையை போடலாமே அப்படின்ட்டு போட்டிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் தவண்டு போயோ இல்லை நம்மளால் முடியாது விட்டுறலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இவரே எப்படி அந்த ஒரு உறுப்பு உயிரே இல்லை கால், ஆனால் அதுக்கு தவந்து நடந்து ஓடி அதுலேயுமே அமெரிக்காலேயே சிறந்த வீரராக வேற திகழ்ந்திருக்காருன்னா சும்மாவா, எவ்வளோ பாடுபட்டிருப்பார். ஆனால் எவ்வளோ பேர் புகழ் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுமே எதையுமே ஈஸியாக கைவிட்டுறக்கூடாது. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி அதை கஷ்டப்பட்டாச்சும் நம்ம பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, சில பேருக்கு மேக்ஸுன்றது வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. வராதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுமே அது வரும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு வரும். நானும் சின்ன வயசில் மேக்ஸ்லாம் ஐயோ மேக்ஸா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்சி படித்தா எல்லாமே ஈஸியாக வந்துடும் அப்படின்றது தான் இன்றைக்குரிய கருத்தாக இருக்க போது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். ஸ்டே டியூன்ட். இந்த மாதிரி நிறையா கதைகள் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட். யாருக்காச்சும் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களோட வாழ்க்கையிலையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன், நீங்கள் பேசணுன்னு அவசியம் இல்லை, நான் பேசுகிறத நீங்கள் ஷேர் பண்ணாலே அவங்களும் அதை கேட்டு பயனடைவாங்க. அவங்களையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, பை பை, ஸ்டே டியூன்ட்.